மாமு ஒரு சூப்பர் கரண்ட் பார்த்தேன்டா. கரண்டா? ஓ வீட்லயா? அங்க ஒரு கிளை பல்ப தானே பார்த்தேன். நீ பார்த்தது கிழ பல்பு, நான் பார்த்தது கரண்ட். செம்ம அழகு. காலையில ஷாக் அடிச்சிச்சா. ஏண்டா இப்படி பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம்னா குவைத் எப்ப போறது? ஐயா சட்டு புட்டுன்னு என்னை குவைத்து கூட்டி போடா, இல்லனா எங்க ஆத்தால என் தங்கச்சியும் சேர்ந்து சோத்துல விஷத்தை போட்டு கொண்டு விடுவாங்கப்பா. அண்ணா வந்ததும் போயிடலாம் மாமு. கூல் டவுன். குவைத்துங்கறியாது எங்க பாருக்கு? அது குவைத்துல தான்டா இருக்கு என் வெண்ணெய். ஆடா தமிழ் இருக்கும்போது கவலை இல்ல. ஆறுமுகம் உனக்கு தெரியுமா? அண்ணா 5 டீ போடு. டேய் 3 பேருக்கு இதுக்கு 5 டீ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என்ன தமிழ் எப்படி இருக்க? டீ சாப்பிடுறியா? சொல்லியாச்சு. வடை போண்டா எடுத்துக்கோ. தம்மு வாங்கிக்கோ. தமிழ் ரொம்ப தேங்க்ஸ்மா. மனசு போல வாங்கி கொடுக்கறாப்ல. ஏண்டா டேய் ஓசில ஒண்ணுக்கா இருந்தாலும் விட மாட்டீங்களா? குடிச்சு தீத்துறது. யார பார்த்து உன் வாயில என்னடா வருது? குடிமாமு. டேய் யாச்ச வச்சிட்ட நீ? என்னடா அடிச்சு தூக்கிடுவானே. ஆமா. என்னடா பாத்து டேய் பாத்து என்ன கேக்குறீங்க? மூர்த்தி ஆமா சார். பூச்சி உட்காரு. டேய் நீ சொல்றதுக்காக விடுறோம்ப்பா. அத உட்கார்ந்தாங்க. மோகர கட்டி வா அப்படி. பிச்சு புடியும் பிச்சு. நீ வேலைக்கு போய் பிச்சுக்க. எதுக்கு வீணா அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க? நீ எதுக்குடா தேவையில்லாம அவங்கள கூப்பிட்டு வாங்கிடுறா? அவங்க ரொம்ப நல்லவங்கடா. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான்டா வருவாங்க. யாரு இந்த ஆமையை வவாலுமா? ஏண்டாடா ஏண்டா? என்ன ஏண்டா போண்டான்னு போட்டானே. டேய் பிரச்சனைன்னு நான் நீ கூப்பிட்டா உதவிக்கு எவனும் வரமாட்டான். ஆனா அந்த ஆமை ஒவ்வால விசில் அடிச்சு கூப்பிட்டா குப்பத்துல இருந்து 100 குயில் வரும் தெரியுமா? குயில் வருதோ இல்லையோ இப்ப குருவி வந்திருக்கு. என்னடா சொல்ற? உன்னை விரட்டி லவ் பண்றானே அந்த பக்கி பத்மா வந்திருக்கு. தமிழ் என்ன? நான் கொஞ்சம் தனியா பேசணும். அதோ அந்த செவத்து ஓரமா போய் பேசு. இல்ல உங்ககிட்ட தான் பேசணும். என்ன பண்ண சொல்ற? போய் பேசி தள்ளி விடு. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். இதே ஏரியால தானே இருக்கும், பாத்திருப்பீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுக்கு நான் என்னங்க பண்றது? உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா எந்த அர்த்தத்துல? நான் உங்களை லவ் பண்றேன். அடடா லவ் கிவ்லாம் தப்புங்க. சீரியஸா லவ் பண்றேன். எது சீரியஸா லவ் பண்றீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நியாயமான விஷயம் தான். கொஞ்சம் அப்படி வரீங்களா? சாமி ஒரு தாலியை கொண்டாங்க. எதுக்குங்க தாலி? நீங்க லவ் பண்றது கல்யாணம் பண்றதுக்காக சொன்னீங்கல்ல, ரொம்ப டச் பண்ணிட்டீங்க என் ஹார்ட்டை. அதான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம்னா வீட்ல அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்க வேணாமா? லவ் பண்றதுக்கு மட்டும் அப்பா அம்மா கிட்ட கேட்டா பண்ணீங்க. குட் பாயிண்ட். கல்யாணம் பண்ணா தாலி எல்லாம் வெளியில தெரியும். யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? நீங்க எதுக்கு தாலியெல்லாம் வெளியில காட்டுறீங்க? சின்ன தம்பி படத்துல வந்து குஷ்பு மாதிரி தாலியை மறைச்சு வச்சுக்கோங்க, இல்ல மடிச்சு ஹேண்ட் பேக்ல வச்சுக்கோங்க. எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏய் சும்மா டீ கடையில தம் அடிச்சிட்டு இருந்தா என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இவ தாலியை பார்த்துன்னு வேர்க்குதோ? எனக்கு இது முட்டாள்தனமா பேசிக்கிட்டு. மகள முட்டாள் கிட்டால் என்ன பொண்ணு கூட பார்க்காம முகரை பேத்துறேன். உன்னை லவ் பண்ணதுக்கு அந்த பூசாரியா லவ் பண்ணிக்கலாம். ஆளு பாரு. பண்ண வேண்டியதானே? ஜோடி முத்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல மணிய தெரியும் எங்களுக்கு. என்ன லுக் விடுற? ஹோட்டலுக்கு சினிமாவும் பைக்ல பேஸ் போட்டு சுத்துவீங்க, தேவையில்லைன்னு கைட்டு விட்டுடுவீங்க. இதுக்கு பேர் லவ் இல்லடி, ஜவ்வு. தமிழ் சூப்பர். என்ன பாக்குற? தாலி தாலி ஏன் எவ்வளவு ஏமாந்தா தாலி கட்டிடுன்னு மிரட்டுவல? இப்ப எனக்கு கட்டு பாப்போம். ஓ ஐ லவ் யூ சொன்னாதான் கட்டுவியா? ஐ லவ் யூ இப்ப கட்டு. என்ன எதுக்கு சிரிக்கிற? இல்ல தாலியா தாம்பு கயிறான்னு முதல்ல உட்கார எடுத்துட்டு பாரு. தாலிதான். அப்ப நீ உன் கழுத்துல கட்டிக்கோ. நீயே கட்டிக்க. பிச்சு போடுவாங்க. நம்ம பழங்கானத்தை ஒயின் ஷாப்ல வியாபாரம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. என்ன ஒயின் ஷாப் பக்கத்துல கலாச்சாரம் எங்காச்சுன்னா அட விடுவாங்க, பார்ட்டி போட்டு தள்ளிட்டல. இவனெல்லாம் போய் வளர விட்டு இருக்கானா போயிட்டானா? உள்ளடிதான் ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். சரி நான் எஸ்பி கிட்ட பேசுறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. குழந்தை அருவாளை கொடு. ஏய் அள்ளுங்கடா. ஜெய்பால் வீடு எங்கடா இருக்கு? தெரியாதுங்கய்யா. தெரியாதா? தாஜ்மஹால் எங்கடா இருக்கு? டெல்லிக்கு பக்கத்துலங்க. டெல்லிக்கு பக்கத்துலயா? டெல்லியில இருக்க தாஜ்மஹால் தெரியுது, இங்க இருக்கிற ஜெய்பால் வீடு தெரியாதா? தெரிஞ்சுக்க.
ஏய், ஏய். ஜெயபால் வீடு எங்கடா? எனக்கு தெரியாது. பெரியவரே, ரத்னம் வந்திருக்கான். தனியாவா? ஆளுங்களோட. எத்தனை பேர்ரா? 15 பேர். டேய், அந்த டீ கடையில் கேளுங்கடா. இன்னைக்கு அவனை அள்ளாம விடுறதில்லடா. டேய், தள்ளுங்கடா. போய் பாருங்கடா. ரத்னம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பெரியவரே, நான் ஜெயபாலா தேடி வந்திருக்கேன். இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏன் ஏரியாவில் என்ன கேட்காம ஏன் ஆளை தேடி வந்திருக்க? என்ன இதெல்லாம்? இந்த பாருங்க, நாம 2 பேரும் ஒரே தொழில் தான் பண்றோம். உங்க ஆளுங்க இங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறானுங்க. தண்ணி அடிச்சா வந்து கரடா பண்றானுங்க. சீட்டான்னா காசு கொடுக்க மாட்டேன்றானுங்க. எது வந்தாலும் எங்க கிட்ட வந்து சொல்லணும். நீங்கள்லாம் என்ன கடவுளா? நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நான் ஒன்றும் குருடன் இல்லை. நக்கலா வேட்டிய மடிச்சு கட்டி கையில அரிவாள் எடுத்தா எத்தனை பேரை வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க வேட்டிய மடிச்சு கட்டுறதுக்குள்ள உங்க கழுத்துல தலை இருக்காது. ரத்னம், ரத்னம், எதிரில் நிக்கிற 10 பேரை வச்சு கணக்கு போடாத, சுத்தி பார். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு போறேன். தேவைப்பட்டா திரும்பி வருவேன், உங்களையே எதிர்த்து. மீனாட்சி, என்னத்தா சதுர அடிக்கிட்டு இருக்க? அது ரொம்ப வழுக்குதா, அதான் சுண்ணாம்பு போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்பவும் போவனாங்குது. ஆமா, என்ன இன்னைக்கு நீங்க பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருக்கீங்க? என் மருமக என்ன ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டா. நானா இழுத்து போட்டு செஞ்சாதான் உண்டு. என் 2வது மருமகளை இவள மாதிரி அமைஞ்சிட்டா என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிரும். உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல மருமகளே கிடைப்பா. ராசா மாதிரி புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு ஏன் ஆத்தா புலம்புற? மீனாட்சி, பா, இதையும் துவச்சிருந்தா. வாங்க ஐயா. குடுத்தன வந்த அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியலையே. என்னம்மா பண்றது, மதுரையில் 2 நாள் வேலை பார்த்தேன்னா வெளியூர்ல 10 நாள் ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷன் போயிடுறேன். வேலை அப்படி. முன்னெல்லாம் டூர் போகும்போது மீனாட்சியை தனியா விட்டுட்டு போறோமோன்னு கவலையா இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலை கிடையாது. மீனாட்சி எங்க வீட்டு பொண்ணு மாதிரி, நாங்க பாத்துக்கிற மாட்டோமா? ஆமா ஆமா, அந்த தைரியத்துல இருக்கேம்மா, அந்த தைரியம் தான். ஐயா, வேண்டாம் அவருப்பா பிள்ளை இப்போதைக்கு காண்டாம இருக்கன்னு பேர் வச்சாலாம். பிள்ளைங்களா அதுங்க குட்டி பிசாசுங்க. ஞாயிற்றுக்கிழமை குளிக்க மாட்டேன் அடம் பிடிக்குதுங்களே. மீனாட்சி, குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். ஓ அண்ணி, you can talk in English, very good. Now onwards I'll only talk to you in English. அதேதான். Excellent, marvelous. மாவெல்லாம் அப்பதான் அரைச்சு வச்சிட்டேன். சும்மா இருக்குதுங்களா அதுங்க? அண்ணி, actually you're from Madurai or somewhere else? My name is கம்பம் கலைச்செல்வி. குட் மார்னிங். அம்பிட்டுதான் இங்கிலீஷ் தெரியும், ரொம்ப பேசாத. ஓகே ஓகே. ஏன்னே எல்லாரும் துணிக்கு சோப் போடுவாங்க, அங்க உன்னை கனடா கேட்டு வச்சுட்டு கல்லுக்கு சோப் போடுது. எனக்கு எப்போ எதுக்கு எப்படி சோப் போடணும்னு தெரியும். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஆத்தா உஷார். ஏன் அண்ணி, உங்க கொழுந்தனார் வேலைக்கெல்லாம் போக மாட்டாரா? அது சரி, சிலைய திருடவனுக்கு பூசாரி வேலையும் வாட்ச திருடவனுக்கு வாட்ச்மேன் வேலையும் கிடைக்கிற இந்த காலத்துல எங்க தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்காதா என்ன? இங்க கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சுக்கிட்டு ஒரு 4000 5000 சம்பாதிக்கிறத விட அங்க வெளிநாட்டிலேயே ஏன் குவைத்திலேயே ஒரு 50,000 60,000க்கு பெரிய வேலையா வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிதான் எங்க வீட்டுக்காரர் போயிருக்கிறாரு. பாத்தியா? அப்ப ராமர் கோட்டை தாண்டாத லக்ஷ்மண இல்ல? ஆமாத்தா, அவன் குழந்தை மாதிரி எங்க சுத்தினாலும் என் கையால தான் சாப்பிடுவான். வெளிநாடு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை பிரிஞ்சு எப்படி இருக்க போறோமோ.
அண்ணனா இந்த வாரையா வார பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ்ல வந்திருந்தாங்க. கழுத்து போட்டேன். யாரு அண்ணன் போனா அண்ணே ஐயா, அண்ணே நல்லா இருக்கியா? நான் எழுதி விட்டு தம்பி பேசுறேன். ஏன் வேலை விஷயம் என்னாச்சுன்னு ஒன்னே நம்ம சும்மா இருக்கேன். ஊர்ல ஒரு மதிக்க மாட்டேங்கிறா என்ன ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஆமையா, நாங்க எல்லாரும் பழனிக்கு போறதா இருக்கோம். தம்பி இங்கதான் இருக்க போறான், நாங்க தான் போறோம். ஆமா, ஒரு வேண்டுதல். என் 2வது மருமகளும் இவ்வளவு மாதிரியே அமைஞ்சிட்டா என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிரும்.